கூலி உயர்வு கோரி கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கினர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் இயங்கி வருகின்றன. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. ஆனால் ஒப்பந்தப்படி ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலி உயர்வு அளிக்காத நிலையில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் கலைவாணி தலைமையில் 7 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உரிய முடிவு எட்டப்படாததால் வெள்ளிக்கிழமை முதல் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் துவங்கியுள்ளது. விசைத்தறி தொழிலும் இப்ப கூலி உயர்வு, விலைவாசி உயர்வுனால எங்களுக்கு எந்த விதமான கூலி உயர்வு இல்லைங்கிறனால இப்ப கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி விசைத்தறி தொழில நடத்த முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம். 80% கூலி உயர்வு இருந்தா தான் இனிமேல் முழுமையான தொழில் எங்களால ஓரளவுக்கு இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை சரிபடி நடத்த முடியும். இல்லைன்னா கிடைக்க வரைக்கும் கூலி உயர்வு கிடைக்க வரைக்கும் நாங்க தொழில் இயக்கிறது இல்லைன்னு ஒரு முடிவோடு நாங்க இன்றிலிருந்து நாங்கள் காலவரையற்ற வேலையை தொடங்கிட்டோம். கூலி உயர்வு அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விசைத்தறி தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தொழிலாளர்களின் போராட்டத்தால் நாள் ஒன்றுக்கு சுமார் 40 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கருதப்படுகிறது.